தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கன் முதற்கண் வணக்கம். நடுவர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, என்னை வாழ வைத்து தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்திருக்கின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை என்னிடம். யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தாய் தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனி சிறப்பே என் உயிர் மூச்சு. உழைப்பாடு உயர்ந்தவர் 1000 பேர் இருப்பார், கடினமாக உழைத்தவர் சரித்திரம் படைப்பார். அப்படிப்பட்ட சாதனைகளால் உயர்ந்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எத்தனை முறை தோற்றாலும் தோல்விகளால் துவட்டி அடிக்கப்பட்டாலும் அவர் சோர்ந்து போகவில்லை. மாறாக மீண்டும் முயற்சி செய்தார். பறவை போல பறக்க வேண்டும், ஏவுகளை ஏவ வேண்டும் என்பதற்காக கடினமாக உழைத்தார். ஆம், ஏவுகணை மனிதனாக உயர்ந்தார். கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே லட்சிய கனவு. வானத்தை பாருங்கள், நீங்கள் தனியாக இல்லை, முழு பிரபஞ்சமே உங்களிடம் நட்பாக இருக்கின்றது. ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது, ஈடுபாடுடன் உங்களால் தோல்வி அடைய முடியாது என்று வழிநடத்தி சென்றவர். யாதும் ஊரே யாவரும் கேளே என்ற ஒற்றை வார்த்தையால் அமெரிக்காவில் ஒரு முக்கிய கூட்டத்தில் கூறி அந்த அரங்கத்தையே கைத்தட்டல்களால் அதிர வைத்த ஒரே தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் மிகவும் பிடித்த ஒரு மனிதர் என்றால் அது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள்தான். பல ஆண்டுகளாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று அங்கு உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர் உரையாடும் பொழுது அவர் மேற்கோள் காட்டிய திருக்குறள் என்னவென்று தெரியுமா? இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். பொருள்: துன்பம் வரும் பொழுது கலங்காத உள்ளம் படைத்தவர்கள் அந்த துன்பத்திற்கே துன்பம் கொடுப்பார்கள் என்பதுதான். சாதனை படிக்க ஆசைப்படுபவர்கள் புத்தகத்தோடு இருப்பார்கள், சாதனை படைத்தவர்கள் புத்தகத்தில் இருப்பார்கள். அப்துல் கலாம் ஐயா இன்று புத்தகத்தில் இருக்கின்றார். மாதா பிதா குரு தெய்வம். பேச பழகிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த வாய்ப்பை வழங்கிய தெய்வத்திற்கும் மனமான நன்றி கூறி வெளிப்படுகிறேன். வாழ்க அப்துல் கலாம், வளர்க அப்துல் கலாம் புகழ். நன்றி.